எல்லா புகழும் இறைவனுக்கு. பிரபு சாலமோன் இவருடைய வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவருடைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவு கேமரா வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கேமரா அப்படின்னு சொன்னாலே ஒரு காலத்தில் வந்து பாலு மகேந்திரா தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒளி ஓவியர் தங்கர் பச்சான் சொல்லுவாங்க. பட் இவருடைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு பிரபு சாலமோனை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்களில் ஒளிப்பதிவு ரொம்ப ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து இன்னும் ஒரு விஷயம் ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னா அவருடைய படங்களில் பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் டி இமானுடைய காம்போ தான். அவருடைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிங் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தார். அதுக்கு வந்துட்டு தீனா மியூசிக் பண்ணியிருந்தார். அவருடைய அறிமுக படமான கண்ணோடு காண்பதெல்லாம் நினைக்கிறேன், அது தேவா மியூசிக் பண்ணியிருப்பார். பாட்டு நல்லாயிருக்கும். 2 படங்கள்லையுமே பாட்டு நல்லாயிருக்கும். 2 இசையமைப்பாளர் அதுக்கு முந்தி. அதுக்கப்புறம் மைனாவுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இமானுடைய காம்பினேஷனில் தொடர்ந்து ஒரு படம் பண்ணார். தொடரி, கயல், அதுக்கப்புறம் வந்துட்டு கும்கி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கரியரில் ஒரு எக்ஸ்ட்ரானரியான படம் அப்படின்னே சொல்லலாம். படம் வந்துட்டு வெற்றி உறுதி அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பாடல்கள்லாம் கும்கியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான பாட்டாக இருக்கும். கயலும் சரி, தொடரியெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசப்படுத்தியிருப்பார் இமான். இந்த காம்போ எப்போ பிரிஞ்சிச்சோ அப்போவே வந்துட்டு இமான் அண்டு பிரபு சாலமோனுடைய அந்த காம்போ எப்போ உடஞ்சிச்சோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பிரபு சாலமோனுடைய படங்கள் வந்து எதிர்பார்ப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு வெளியே வந்த படங்கள் எதுவுமே அவருக்கு பெருசாக போகலை. இமான் இல்லாமல் அவர் பண்ண எந்த படமுமே பெருசாக போகவே இல்லை. இப்போ கும்கி 2 அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை தொடங்கியிருக்கிறாங்க. கும்கி அப்படின்னாலே இமானுடைய பாடல்கள் தான் அந்த படத்துடைய சிறப்பு. ஸோ இமானுடைய சேர்ந்து இவர் இசை பண்ணால் மட்டும்தான் இவருடைய படங்கள் வெற்றியடையும், பாடல்கள் வெற்றியடையும், இவர் பெரிய லெவலில் போய் ரீச் ஆகுவார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அழுத்தமான ஆழமான கருத்து. ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு வேறு யாரோ ஒருத்தர் இசையமைக்கிறார், இமான் கிடையாது. ஸோ உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த இமான் அண்டு பிரபு சாலமோனுடைய காம்போவை பற்றி சொல்லுங்கள். இந்த காம்போ உங்களுக்கு பிடிக்கும்னா எந்த படம் பிடிக்கும் அப்படின்னு கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.